நம்மோட மூத்த பத்திரிகையாளர் KKR ஆதித்தன் இணைந்திருக்கிறார். சார், தாவேக்கே சொல்றாங்க இது ஒரு பெரிய சதி திட்டம், நாங்க எல்லா நிபந்தனைகளையும் பின்பற்றணும், ஆனா இதுல ஏதோ ஒரு சதி இருக்கு, சிபிஐ தான் விசாரிக்கணும், மனித உரிமை ஆணையமும் விசாரிக்கணும் அப்படின்னு தமிழக வெற்றி கழகத்துல சொல்றாங்க. தமிழ்நாடு அரசு காவல்துறை என்ன சொல்றாங்கன்னா, சொன்ன நிபந்தனைகள் எதையுமே பின்பற்றவில்லை, ரொம்ப நாங்க எடுத்து சொல்லியுமே அந்த கட்சியுடைய நிர்வாகிகள் அலட்சியம் காட்டினாங்க, திட்டமிட்டே விஜய் தாமதமா பரப்புரைக்கு வந்தார் அப்படின்னு முதல் தகவல் அறிக்கையில சொல்லியிருக்காங்க. அதாவது இது வந்து பெரிய கிரவுட் மேனேஜ்மெண்ட்டுங்கிறதுல டோட்டல் ஃபெயிலியர். இது கிரவுட் மேனேஜ்மெண்ட்ல யாருக்கு பொறுப்புன்னா அந்த நிகழ்ச்சியை நடத்துறவங்களுக்கும் அதில் லா அண்ட் ஆர்டர் ப்ராப்ளத்தை பார்க்குறவங்களுக்கும். அந்த நிகழ்ச்சி நடத்துறவர் வந்து விஜய் அவர் கட்சி நிர்வாகிகள் நடத்துறாங்க, உள்ளூர் நிர்வாகிகள் அந்த இரண்டாம் கட்ட நிர்வாகிகள் நடத்துறாங்க. அவங்க தான் அதை ப்ரீ பிளான் பண்ணி பண்றாங்க. அதே சமயம் பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய உள்ளூர் மக்களுக்கு போலீஸ் வந்து அந்த வர்ற கிரவுடு ஒரு ஆர்கனைஸ் க்ரௌடா, மெச்சூர் க்ரௌடா, பென்சி க்ரௌடான்னு பார்க்கணும். அவங்களுக்கு தெரியும் நம்ம விஜயோடைய க்ரௌடு நமக்கு எப்படின்னு தெரியும். அவங்க அது வந்து இப்போ இந்த ஜென்சி சொல்றாங்களா, இளம் தலைமுறை, எந்த இதுக்கும் கட்டுக்கடங்காத ஒரு க்ரௌடு. நீங்க பார்த்தாலே தெரியும், ஒவ்வொருத்தரும் மேலே ஏறி குதிப்பான், மேலே ஒரு கூரையில் ஏறும், அந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருப்பாங்க. யார் சொன்னாலும் கேட்க மாட்டாங்க, ஈவன் விஜய் சொன்னா கூட கேட்க மாட்டாங்க. அப்படிப்பட்ட க்ரௌடு. அந்த க்ரௌடை எப்படி அடக்கணும்? ஏன்னா ஒரு க்ரௌடு நடக்கும்போது மாஸ் ஹிஸ்டீரியா எழும்போது ஒரு 4 பேர் கத்தினா சரி, எல்லாம் சேர்ந்து கத்துவான், 4 பேர் மேலே குதிச்சா எல்லாம் சேர்ந்து குதிப்பாங்க. அப்போ அந்த 4 பேரை கண்டுபிடிச்சு போலீஸ் வந்து அவங்கள தடுக்கணும். ஆனால் இந்த இதில் வந்து நீங்கள் வந்து போலீஸ் வந்து மேலே யாருமே தடுக்கலை. ஒரு இடத்துல என்னமோ தடி அடி கீழே தான் நடத்தினா இல்லையா, மேலே ஏறி குதிக்கிறவங்களும் தடுக்கலை. அதனால போலீஸ் வந்து இந்த க்ரௌடை வந்து ஒரு அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டாங்கன்னு தான் நினைக்கணும். ஏன்னா அவர் சொல்றாரு, முதல் நாள் எடப்பாடி மீட்டிங் 137 பேர் போட்டோம், இங்கே 500 பேர் போட்டோம்னு சொல்றாரு. ஆனால் அந்த அண்டர் எஸ்டிமேட் பண்ணனால தான், போலீஸ் பண்ணனாலதான் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை உருவாகி இருக்கு. இது விஜயும் இப்போ அவங்க தரப்பும் மெயின் காரணம். ஏன்னா அவங்களும் ஒரு 3 மணிலேருந்து 10 மணிக்குள்ள வருவோம்னு சொல்லி லெட்டர் கொடுத்தா கூட, நாமக்கல் இங்கே வரைக்கும் 50 நிமிஷம் தான் காரு, இவர் லேட்டாக வந்தால் கூட 2 மணி நேரத்தில் வந்துருக்கலாம். பட் அவரும் அந்த க்ரௌடு வர்றது விரும்புகிறார். ஏன்னா அவரு திமுக அதிமுக 2 பெரிய கட்சியை எதிர்த்து 3ஆவதா ஒரு சக்தியை வந்து பெருசாக அவரு நினைக்கிறாரு. எனக்கும் திமுக தான் போட்டின்னு சொல்லி, அதனால அவரு அந்த பெரிய க்ரௌடை காமிச்சு அதை பண்ண நினைக்கிறாரு. அதன் விளைவு இது. இன்னொன்று, அவங்க கட்சிக்காரங்க அவங்க கட்சி தொண்டர்களுக்காவது ஒரு மருத்துவ வசதியோ எக்ஸ்பீட் பண்ணி ஒரு தண்ணீர் அதெல்லாம் பண்ணலை. இந்த மாதிரி க்ரௌடில் என்னதுன்னா, அதாவது ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு வந்து வழக்கமாக வந்து சாதாரணமாக வந்து ஸ்கொயர் மீட்டருக்கு 2 பேர் தான் நிற்கலாம். நெருக்கமாக இருக்கும்போது கூட்டம் அதிகமாக 4 பேர் நிற்கலாம். 5, 6லாம் போச்சுன்னா கட்டாயம் ஒருத்தர் நெரிசலில் சிக்கி அது நெஞ்சு அமுங்கி ஆக்சிஜன் குறைபாடு கட்டாயம் மரணம் ஏற்படும். அந்த நிலை தான் அங்கே வந்திருக்கு. அதனால ஓவர் க்ரௌடு காரணம். அந்த க்ரௌட் வந்து இன்னொன்று எக்ஸிட் வழி, இந்த மாதிரி சமயத்தில் வெளியே போறதுக்கு தள்ளியெல்லாம் அதிகமான வழி அந்த பகுதியில் இல்லை. அதை பார்த்து அவங்க அலோவ் பண்ணிருக்கணும். ஏன்னா ஒரு இடத்துல இருக்கும்போது டக்குன்னு வெளியே எக்ஸிட்டுக்கு 5, 6 இடம் தான் டக்குன்னு அடிச்சு செதறி ஓடுவாங்க மக்கள். அதுக்கும் வழி இல்லை. அதனால அதுவும் ஒரு காரணம். அதை போலீஸ் வந்து கொஞ்சம் ப்ரீபாம் கொடுத்துக்கணும், இவங்களும் அதுக்கு ஒத்துழைச்சுக்கணும். சார், இப்ப காவல்துறைக்கு இவங்க அனுமதி கேட்டது, அவங்க அனுமதி கொடுத்தது, அதுக்கப்புறம் காவல்துறையுடைய மெத்தனம் சொல்ற குற்றச்சாட்டு, இவர்கள் நிர்வாகிகள்கிட்ட கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லை அப்படிங்கிற விமர்சனத்தை கடந்து இப்படி ஒரு பெரும் துயரம் கொடுமை நடந்துட்டு, ஒரு பெரும் சோகம் நிகழ்ந்துட்டு, இன்றைக்கு அனைத்து கட்சிகளுடைய தலைவர்களும் அங்கே சென்று மக்களை பார்த்து ஆதரவு சொல்லிட்டு வர்றாங்க. நாங்கள் இதில் யாருமே அரசியல் பேச மாட்டோம், ஆனாலும் கூட இதில் இருக்கிற உண்மை வெளில வரணும், இது போன்ற ஒரு கொடூரம் வந்து இனிமேல் நடக்கக்கூடாது, அதற்கான நடவடிக்கை எடுக்கணுங்கிற கருத்தை சொல்லிட்டு வர சூழல்ல இப்போது வரைக்கும் தமிழக வெற்றி கழகத்திலிருந்து அந்த கட்சியினுடைய தலைவர் விஜயோ அல்லது அடுத்த கட்டத்தில் இருக்கிற நிர்வாகிகளோ அங்கே செல்லலை போகலை அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு சூழலில் அவருக்கு பாதுகாப்பு கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு சென்றால் பாதுகாப்பு கொடுக்கணும்னு கேட்குறாங்க. விஜய் அந்த சம்பவம் நடந்த அன்றைக்கே வேகமாக கரூர்லேருந்து திருச்சியிலேருந்து சென்னைன்னு விரைந்து வந்தது சரியா, அல்லது பாதுகாப்புக்காக அவர் அங்கேருந்து வெளியேறினதா எடுத்துக்கலாமா? போடுறாங்க. தளபதி என்னைக்காவது போர்க்காலத்துல இருந்து முதல்ல வெளியேறுவாரா? அதே பெரிய தவறு. அவரு அந்த இடத்துல இருந்துகிட்டே அவரு உள்ள போய் அவரு உதவி பண்ணியிருக்கணும். மீட்டவங்களுக்கு இருந்தாருன்னா இன்னைக்கு அவருடைய புகழ் இன்னும் மேல போயிருக்கும். தப்பு பண்ணா கூட சரி, அங்கேயே உட்காந்து உதவி பண்றாரு. அவரும் வந்து தப்பு. அவர் நிர்வாகி எல்லாருமே பிளைட்ல ஏறி ஓடி வந்ததும் பெரிய தப்பு. இப்ப இன்னைக்கு அங்க போக முடியாத அளவுக்கு, அவங்க போகணும்னு நினைச்சா கூட போக முடியாத அளவுக்கு தடைகள் இருக்குனால பிரச்சனை சிக்கி தவிக்காங்க. அதனால அவரு அங்க இருந்து வந்தது பெரிய தவறு. ஏன்னா அவருடைய உயிருக்கு ஆபத்து ஏற்படும் நினைச்சுக்கலாமா என்னன்னு தெரியல. ஆனா அங்கே வந்தது தப்பு தான், தவறு தான்.
நன்றி சார் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு. அரசியல் விமர்சகர் ஜெகதீஸ்வரன் இணைந்திருக்கிறார். சார், காவல்துறையினுடைய அனைத்து நிபந்தனைகளும் நாங்கள் பின்பற்றணும், நாங்கள் எதையும் மீறலை. ஆனால் கரூர் அந்த உயிரிழப்புகளுக்கு பின்னாடி ஒரு பெரிய சதி செயல் இருக்குது. இது தமிழ்நாடு காவல்துறை விசாரிப்பதை விட சிபிஐ விசாரிக்கணும், மனித உரிமை ஆணையமே தலையிட வேண்டும் என்று தமிழக வெற்றி கழகம் சொல்லியிருக்காங்க. முதல்ல அவங்க நிபந்தனைகளை மீறலன்னு சொல்றாங்க, ஃபாலோ பண்ணாங்கன்னு சொல்றாங்கல்ல. எந்த நிபந்தனைகளை ஃபாலோ பண்ணாங்க? அதாவது ஒரே ஒரு நிபந்தனை சொல்லுங்க. நீங்க ரோட் ஷோ பண்ணாதீங்கன்னு சொன்னாங்க, ரோட் ஷோ பண்ணாரு. பஸ்ஸை ஃபாலோ பண்ண சொல்லாதீங்க, நேரம் பஸ்ஸை ஃபாலோ பண்ணாரு. நேரத்துக்கு வாங்கினாங்க, நேரத்துக்கு வரவே இல்லை. மரத்து மேல ஏறாம இதில் கரண்ட் கம்பத்தில் ஏறாம பார்த்துட்டு அதெல்லாம் அவர் என்கரேஜ் பண்ணாரு, அது பெருசா டிஸ்கரேஜ் பண்ணல. ஒரு ரூல்ஸை கூட ஃபாலோ பண்ணல. நீங்க திருச்சியா இருக்கலாம், இல்ல அரியலூரா இருக்கலாம், இல்ல நாகப்பட்டினம், திருவாரூர், நாமக்கல், கரூர், எந்த இடத்துலையும் ஒரு சிங்கிள் ரூலை கூட ஃபாலோ பண்ணாத கட்சி தான் அது. இப்போ நாங்க சிபிஐ என்கொயரி கேட்கறாங்க, ஓகே, அவங்களுடைய உரிமை எது, சிபிஐ என்கொயரி தாராளமா கேட்கட்டும். இந்த தமிழக வெற்றி கழகத்தோடைய கூட்டத்துக்கு போறவங்க கிட்டத்தட்ட 20,000 பேர் 27,000 பேர் காவல்துறை சொல்றாங்கன்னா அந்த 27,000 போன்ஸ் இருக்கும் கண்டிப்பா. ஏன்னா அவங்க போறதே ரீல்ஸ் எடுக்கிறோம், ஷார்ட்ஸ் எடுக்கிறதா மெயினா போறாங்க. விஜய் கூட ரீல்ஸ் எடுக்கணும், ஷார்ட்ஸ் எடுக்கணும் போறாங்க. அப்போ அந்த சதித்திட்டத்தை இந்த ரீல்ஸ்லயும் இந்த ஷார்ட்ஸ்லயும் அவங்க கேப்சர் பண்ணிருக்கலாமே. தமிழக வெற்றி கழகத்தோடைய அந்த விஜய் அவர்களை பார்ப்பதற்கு, தலைவரை பார்ப்பதற்கு, நடிகரை பார்ப்பதற்கு போறவங்க நிச்சயமா இதெல்லாம் கேப்சர் பண்ணிருப்பாங்க. ஏன் ஒரு வீடியோ கூட நமக்கு இன்னும் வெளியே வரல? ஏன்னா அது எதுவுமே நடக்கல. இது சொல்றது எல்லாமே கட்டுக்கதை, பொய். சோமோட்டோ வழக்குக்கு கோர்ட் எடுக்கிறதுக்கு முன்னாடி நம்மளே எடுத்துட்டா நம்ம ஏமாத்திடலாம் நினைக்கிறாங்க. நீதிமன்ற முட்டாள் இல்ல, இணையத்துல இருக்கிறவங்கள முட்டாள்களாக ஆக்கலாம், அதெல்லாம் நீங்க பண்ணலாம். ஆனா நீதிமன்றத்துல இருக்கிறவங்கள எப்படி நீங்க முட்டாளாக்குவீங்க? அதெல்லாம் நடத்துறதுக்கான வாய்ப்புகளே கிடையாது. ஸோ அதனால இவங்க சொல்றது எல்லாமே பொய். அந்த பொய்கள் எல்லாமே உயர்நீதிமன்றத்தில் வழக்காக வரும் பொழுதும், அருணா ஜெகதீசன் ஆணையத்தின் வரும் பொழுதும் எல்லாமே அடிபட்டு போகும். சார், இன்னொரு விஷயத்தையும் இப்போ இன்றைக்கு மிக விவாதிக்கப்படுது சார். விஜய் அந்த இடத்துல விஜயனுடைய பிரச்சாரத்தெல்லாம் நடந்துச்சு. ஆனால் காவல்துறை மக்களுக்கு உயிருக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது காவல்துறையுடைய பொறுப்பு, கடமை. காவல்துறை அலட்சியமாக செயல்பட்டது அல்லது அரசு தோல்வி அடைந்து விட்டதுன்னு ஒரு விமர்சனம் இருக்குது. இந்த சூழலில் விஜய் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும், அவரை கைது செய்ய வேண்டும் என்று திமுகவுடைய மாணவரணி சில இடங்களில் போஸ்டர் ஒட்டியிருக்காங்க. தமிழக மாணவர் அமைப்புன்னு சொல்லி ஒரு அமைப்பு சார்பாகவும் போஸ்டர் ஒட்டியிருக்காங்க. விஜய் மீது முழுக்க முழுக்க குற்றச்சாட்டை அவர் மீது மட்டுமே திசை திருப்புறாங்க, ஒரு திசை திருப்புற செயலாக இருக்குது அப்படிங்கிற விமர்சனத்தை எப்படி பார்க்குறீங்க? இல்லைங்க, முதல்ல விஜய் அவர்கள் கரூர்ல தூக்கிய பொழுது சொன்ன முதல் வார்த்தை தமிழக காவல்துறைக்கு மிகப்பெரிய நன்றி, அவங்க இல்லாட்டி நான் இங்க வந்திருக்க மாட்டேன். இது சொன்னாரா, சொல்லலையா? கடைசியில பொதுமக்களோட இடையில காவல்துறை கரங்கள் கட்டப்பட்டிருக்கின்றன, உங்களை யாரும் நீங்க மக்கள் தான் உங்களுக்கு எஜமானர்கள், நீங்க ஒரு 6 மாசத்துல ஆட்சி மாறிடும், மக்களை பாதுகாப்பு கொடுங்கிறதையும் பேசினார் அதே இதுல அடுத்த சில நிமிடங்கள்ல. இல்லைங்க, அதெல்லாம் யூஷுவல் டயலாக்ங்க, எல்லாரும் சொல்றதுதான். இவர் சொன்னாரா இல்லையா? இது எங்கேயுமே சொல்லாத அதீதமாக இவர் என்ன சொன்னாரு, காவல்துறை எங்களை காப்பாத்திருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாரு. இதே காவல்துறை தான் கடைசி வரைக்கும் இவங்களை காப்பாத்தி திருச்சி வரைக்கும் மறுபடியும் கொண்டு போய் விட்டது. அப்பெல்லாம் உங்களுக்கு காவல்துறை எடுத்து தெரியல. இன்னைக்கு காவல்துறை குற்றம் சொல்ற வேலைகளை நீங்க பாத்துட்டு இருக்கீங்களா? இது என்ன விதமான அரசியல் இவங்க முயற்சி பண்றாங்க? இன்னொன்னு நானும் சொல்றேன், விஜய் கைது செய்யப்பட வேண்டும். விஜய் கைது செஞ்சிருக்கணும், இன்ன நேரத்திலும் கைது செஞ்சிருக்கணும். அந்த கட்சியில இருக்கிற புத்தி ஆனந்த் மற்ற பொதுச் செயலர் எல்லாத்தையுமே கைது செஞ்சிருக்கணும். அதுதான் சரியான ஒரு பாடமாக இருக்கும். இனிமேல் இந்த மாதிரி தற்கொலைத்தனமான கட்சிகளை துவக்கக்கூடாது, அந்த மாதிரி பொதுமக்களை சாகடிக்க கூடாது அப்படிங்கிறதுக்கு அதுதான் சரியான பாடமாகும். சார், இன்னொன்று சொல்கிறாங்களா சார், தமிழ்நாட்டில் ரொம்ப அரசியல் விழிப்புணர்வு இருக்குது, அரசியல் மயப்படுத்தப்பட்டிருக்கு, கல்வி அறிவு அதிகமாக இருக்குது, உயர்கல்வி பெறுவோருடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்குது என்றெல்லாம் பெருமிதமாக சொல்லிக்கிட்டு இருக்கிறப்ப, இப்போ இன்றமும் ரசிக மனோபாவத்தோடு அவர் இவ்வளவு 30க்கும் மேற்பட்டவர் அன்னைக்கு இரவு இறந்தபோது கூட திருச்சியிலிருந்து அவர் சென்னை விமான நிலையம் வீட்டுக்கு போகிற வரைக்கும் இருசக்கர வாகனங்களை பின்பற்றி போகிறாங்கல்ல. அப்போ இந்த தலைமுறையை ஒரு தெளிவான தீர்க்கமான உருவாக்க தவறிட்டாங்களா இங்கே இருக்கிற ஆட்சியாளர்கள் அப்படின்னு எடுத்துக்கலாமா? ஆட்சியாளர்கள் மட்டும் இல்லைங்க, அது எல்லாருக்கும் பங்கு இருக்குன்னு நினைக்கிறேன். கேள்வி கேட்கிற உங்களுக்கும் பங்கு இருக்கு, கேள்வியை எதிர்கொள்ற எனக்கும் பங்கு இருக்கு. நம்ம ஒட்டுமொத்தமாக ஒரு சமுதாயத்தை ஒரு நடிகருக்கு பின்னாடி போக வச்சு நம்ம எல்லாத்தையும் சேர்ந்து சீரழிச்சிருக்கோம். நமக்கு பங்கு இல்லையா? நம்ம குழந்தைகள்கிட்ட நம்ம என்ன பேசுறோம்? விஜய் மாமாவை பாரு, அஜித் மாமாவை பாரு, அவர் எப்படி நடிக்கிறாரு பாரு, இதானே நம்ம குடும்பங்கள்ல பேசிட்டு இருக்கோம். இன்னைக்கு அந்த அப்பா அம்மா எல்லாம் அந்த பசங்களை விளக்கமா வச்சு அடிச்சிருந்தாங்கன்னா அவன் எல்லாம் இன்னைக்கு போய் தற்கொலையா மாறி இருக்க மாட்டான்ல. அது எல்லாருக்கும் தான் பங்கு இருக்கு. மீடியாவுக்கு பங்கு, ஊடகத்துக்கு பங்கு இருக்கு, அரசியல் கட்சிகளுக்கு பங்கு இருக்கு. ஏன் திமுக திமுக குறை சொல்றீங்க? எல்லா கட்சிகளும் அவங்கவுங்க பாமக என்ன பண்ணுது, விசிக்கு என்ன பண்ணுது, எவ்வளவு அரசியல் மயப்படுத்துறதுக்கு எல்லாரும் எவ்வளவு வேலை பாக்குறாங்க. எவ்வளவு ஆட்சியாளர்கள் என்று சொன்னேன். ஏன்னா நம்ம பெருமிதமா நிறைய விஷயங்களை தமிழ்நாட்டை பத்தி சொல்லிட்டு வர்றப்ப இப்படி ஒரு தலைமுறையை
ஒரு ஆக்கப்பூர்வமாக அறிவுபூர்வமாக உருவாக்க தவறிட்டாங்களோ இதற்கு இப்ப ஆட்சியில இப்ப இருக்கிறவங்களும் முன்னாடி இருந்தவங்களும் சேர்த்து தான் இல்ல இல்ல நான் சொல்றேன். சொல்றேன் எல்லாருக்குமே அதான் நான் எல்லாருக்கும் திமுக பங்கு இருக்குங்க. நீங்க இல்ல நான் சொல்றேன் எல்லாருக்குமே பங்கு இருக்கு. நான் சொல்றேன், நான் என்ன உட்பட எல்லாத்தையும் தான் சேர்த்து சொல்றேன். நம்ம எல்லாருக்கும் பங்கு. ஏன்னா இந்த குழந்தைகளாம் எங்க இருந்து வளர்றாங்க? நம்ம வீட்டுல தானே வளர்றாங்க. நம்ம தானே அதிகமா சினிமா பத்தி இந்த மாநிலத்துல அதிகமான டிஸ்கஷன் நம்ம வீட்டுல என்ன நடக்குது, அறிவுபூர்வமா நம்ம என்ன சயின்ஸ் பத்தி டிஸ்கஸ் பண்றோமா? மறுபடியும் அந்த ஆக்டர் நடிச்ச படம் எப்படி இருக்கு, ஓடிடில என்ன படம் வந்திருக்கு, என்ன சீரிஸ் வந்திருக்கு, இதானே நம்ம பேசிட்டு இருக்கோம். அப்ப அந்த தலைமுறையை சீரழிக்கிற வேலைகள் நம்ம தானே பார்த்துட்டு இருக்கோம். விஜய் பாக்குறது ஒரு பெரிய சாதனை, அஜித்தை பாக்குறது பெரிய சாதனை, ரஜினிகாந்த் அவர்களை பாக்குறது பெரிய சாதனை, இப்படிதான் நம்ம வளர்த்துட்டு இருக்கோம். அப்ப இது நம்ம செஞ்சுட்டு இந்த மாதிரி பசங்க போயிட்டாங்க அப்படின்னா அதுக்கு நம்மளும் ஒரு முக்கியமான காரணம். இது அரசியல் மயப்படுத்த தவறி அரசியல் கட்சிகளும் முக்கியமான காரணம். ஊடகங்கள் தொடர்ச்சியாக ஒரு நடிகருக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவத்தை எந்த சமூக ஆர்வலர்களுக்கோ இல்ல யாருக்காவது கொடுக்குறாங்களா அதுவும் காரணம். இது எல்லாம் ஒட்டுமொத்தமா காரணம். இனிமேலாவது விழித்துக் கொண்டு அரசியல் விழிப்புணர்வு பெற்ற மாநிலமாக மாற்ற வேண்டியது அனைவருக்கும் பங்கு இருக்குன்னு நான் பார்க்கிறேன். அனைவருக்கும் ஒரு கடமையாக நான் பார்க்கிறேன். நன்றி சார் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு.